ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிற பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்க. அந்த நாளில் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய ஏக்கம், அநேகருடைய தாக்கம், அநேகருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, ஆண்டவர் என் கூட பேசினா போதும், ஆண்டவர் என் கூட பேசினா போதும், மற்ற எதையும் நான் செவி கொடுக்க மாட்டேன், ஆண்டவர் சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேகர் இன்றைக்கு வீம்பு பிடிச்சிக்கிட்டு பிடிவாதத்திலையும் வரட்ட காரியத்திலையும் இன்றைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? என் அன்பு தேவ பிள்ளைய, ஆண்டவர் பேசுனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்களோடு கூட தேவன் பேச இறங்கினா நிற்க முடியுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? யாத்ராகமின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில் மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு கூட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அல்லேலூயா. மோசேயை பார்த்து கேட்குறாங்க ஜனங்க, ஐயோ மோசே, ஆண்டவர் எங்கள் கூட பேச வேணாம், நீ எங்கள் கூட பேசு, நாங்கள் கேட்குறோம். இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பேசினா போதும். சில புத்திமான்கள்லாம் இருக்கிற மண்டை கருவம் பிடிச்சவங்களாம் இருக்கிறாங்க. கர்த்தர் என் கூட பேசினா நீ செத்து போயிடுவேன். அல்லேலூயா. நீ சாகாமல் இருக்கிறதுக்காக தான் அவருடைய வேலைக்காரனாய், ஊழியக்காரனாய், தூதனாய் தேவனாகிய கர்த்தர் ஊழியர்களை சபையில் வைத்திருக்கிறார். 5 விதமான ஊழியர்களை கர்த்தர் இந்த தேசத்தில் பூமியில் வைத்திருக்கிறார். யாரோ ஒரு தூதனை கொண்டு கர்த்தர் உன் கூட பேசுகிறார், ஒரு ஊழியக்காரனை கொண்டு பேசுனா கீழ்ப்படினோம். கர்த்தர் உனக்கு அப்படியே உன் மண்டியில் எழுதுவார் நினச்சின்னு நீ செத்து போயிடுவேன். விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. பாலகர் தன் வாயினாலும் பராக்கிரமத்தையும் சத்துருக்களுடைய கிரியைகளையும் கர்த்தர் அழிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 8:2 சொல்லுகிறது. ஆண்டவர் என் கூட பேசணுமா? எப்படி பேசுவார் தெரியுமா? முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்றார்களாம். கர்த்தர் இப்படி தான் பேசுவார். அதிரும், இடி முழக்கம் உண்டாக நிற்க முடியாது, மலை எரியும், எக்கால சத்தம் வரும், காது கிழிஞ்சு போயிடும். அதனால் தேவன் தன்னுடைய சார்பிலை வைத்திருக்கிற ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால் அதுவே உனக்கு நலமாக இருக்கும். எல்லா ஆண்டவரையும் கூட பேசிட்டோம். என்ன தான் பிரசங்கம் பண்ணு, என்ன தான் அப்படியே இதில் இருக்கிறத அப்படியே உடைச்சி இருதயத்தில் எழுதி அப்போ அது அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளாத போதில் கூட அடித்து உதச்சி கடினமாக பிரசங்கம் பண்ணாலும் மண்டை கருவும் இருக்குது பற்றியா? திமிர்வாதம். அந்த திமிர்வாதத்தினால ஊழியக்காரருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஆகிடுது. நல்லா கவனிச்சுக்கங்க. கர்த்தர் பேசுவார், கழுதையை கொண்டு கூட பேசுவார். கழுதை பேசிச்சுன்னா ஏற்றுக்கோ. கழுதை தான் பாரம் சுமக்கிற கழுதை தான், அழுக்கு மூட்டை சுமக்கிற கழுதை தான், ஏற்றுக்கோ. வேறு என்ன பண்ணுறது? உங்கள் அழுக்கெல்லாம் சுமக்கிற, பாரமெல்லாம் சுமக்கிற ஊழியக்காரன் சொன்னால் நீ ஏற்றுக்க தான் ஆகணும். நீ சொல்லிடுற, ஒரு விண்ணப்பத்தை சொல்லிவிட்டு ஆண்டவரே எனக்கு கிரியை செய்யணும். ஆனால் அந்த ஊழியக்காரன், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக, ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்குள்ளே வருகிற ஆண்டவரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அனுதினமும் ஜெபிக்கிறானே. அனுதினமும் உன்னுடைய ஜெபத்தை சுமந்து அப்பா கிட்ட கொண்டு போய் விடுகிறானே. கழுதை தான். ஆமென். கழுதை தான். ஆனாலும் என் அன்பு தெய்வ பிள்ளையே, அந்த கழுதை திரும்பவும் உங்ககிட்ட பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இப்படி தான் சொன்னாரா போனாரான்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது. ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளை, தெய்வ சமூகத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறது சரியானது தான். அது எப்படி பேசுவார்? நம்முடைய ஊழியக்காரர்கள் நிமித்தம், வேதத்தின் நிமித்தம், ஏன் குழந்தையின் நிமித்தம் கூட கர்த்தர் பேசுவார். அதனால் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பதை அறிந்து, கர்த்தருடைய வார்த்தையில் கிரியை, விசுவாசம் உண்டு, சத்தியம் உண்டு என்று சொல்லி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் உன் கூட தம்முடைய ஊழியர்களை வைத்து ஆவியானவர் பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா.
கர்த்தர் பேசணும், கர்த்தரை பேசணும், கர்த்தர் பேசணும். திடீர்னு நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ சேனலை திறப்ப, எது டிவி சேனலை திறப்ப, ஏதோ ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஊழியக்காரர் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் நீ உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் என்ன என்பதை அங்கிருந்து கர்த்தர் பேசுவார். அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏற்றுக்கிட்டா நல்ல கிறிஸ்துவன் என்ன அர்த்தம்? நல்ல கிறிஸ்துவனாக இருந்தால் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று அர்த்தம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்து அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரை திருந்திக் கொள்ள வேண்டிய காரியங்களிலே நாங்கள் தெரிந்து கொள்ள கிருபை செய்யும். ஆசீர்வதி. எஸ் சுவாமி, இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரை சபை மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஊழியர்களை கர்த்தர் ஆண்டவருடைய தூதர்களாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற பெரிய காரியத்தை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொன்னால் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.